ஈரானுக்கு எதிரான போர் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு நீண்ட நிழலாக விழுந்துள்ளது. அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்க மறுத்ததால் போரின் சுவாலைகள் வெடித்தன. இந்த போர் ஆரம்பித்து 25 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் அமெரிக்கா மேற்கு ஆசியாவுக்கு கூடுதல் இராணுவத்தை அனுப்பி பதற்றத்தை மேலும் அதிகரித்தது. இருதரப்புக்கும் இடையே சமாதானத்திற்கான வழிமுறைகள் தேடப்பட்டு வந்தன. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 15 அம்ச திட்டத்தை முன்வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் அமைதியை நிலைநாட்ட அவர் விரும்பினார். ட்ரம்பின் திட்டத்தில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் பற்றி பேச 1 மாத காலத்துக்கு போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. மேலும் ஈரான் அணு ஆயுத உற்பத்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. அடுத்ததாக ஈரான் யுரேனியம் செறிவூட்டுவதை நிறுத்த வேண்டும், ஹார்முஸ் ஜலசந்தி திறந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தினார். இது பிராந்திய பாதுகாப்பிற்கு அவசியமானது என்று அவர் கருதினார். இருப்பில் உள்ள யுரேனியத்தை சர்வதேச அணுசக்தி முகமையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், நடான்ஸ், இஸ்ஃபஹன் மற்றும் ஃபோர்டோவில் உள்ள அணு ஆயுத உற்பத்தி மையங்களை மூடி ஐஏ ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் கோரப்பட்டது. அண்டை நாடுகளில் உள்ள தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டது. மேலும் ஏவுகணைகளின் எண்ணிக்கை மற்றும் இலக்கு தூரங்களுக்கு வரம்பு நிர்ணயிக்க வேண்டும், எதிர்காலத்தில் தற்காப்புக்கு மட்டுமே ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நிபந்தனைகளுக்கு ஈரான் ஒப்புக்கொண்டால் ஈரான் மீதான தடை முழுவதுமாக நீக்கப்பட்டு அணு மின்சக்தி தயாரிப்புக்கு தேவையான உதவி செய்யப்படும் என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறினார். அதே வேளையில் அமெரிக்காவின் திட்டத்தை ஈரான் ஏற்க மறுத்து போரை முடிவுக்கு கொண்டுவர 5 முக்கியமான நிபந்தனைகளை முன்வைத்தது. இது பதற்றத்தை மேலும் அதிகரித்தது. ஈரானின் நிபந்தனைகளில் முதலாவதாக அமெரிக்கா ஈரான் இடையே போரை உடனடியாக நிறுத்த வேண்டும், எதிர்காலத்தில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தாது என்பதற்கு சர்வதேச உறுதிமொழி தர வேண்டும் என்று கோரப்பட்டது. அடுத்ததாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை அகற்ற வேண்டும், அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் ஈரான் நிபந்தனை விதித்தது. இது அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்தது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தி மீது ஈரானுக்கு முழுமையான கட்டுப்பாடு வேண்டும், ஈரான் ஏவுகணை திட்டங்களில் எந்தவித கட்டுப்பாடோ பேச்சுவார்த்தையோ கூடாது என்று ஈரான் உறுதியாக தெரிவித்தது. மறுபுறம் ஈரானின் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் அலி அப்துல் லாஹி அலியாபாடி முழு வெற்றி பெறும் வரை இந்த போர் தொடரும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த போர் நிறுத்த முயற்சிகள் ஒரு புறம் இருக்க, அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ள 15 அம்ச திட்டம் குறித்து பாகிஸ்தானில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை வெள்ளை மாளிகை செய்து வருகிறது. அமைதி பேச்சுவார்த்தைகள் நம்பிக்கை அளிக்குமா என்பதை காலம்தான் சொல்லும்.